தொடர்ச்சியான வகுப்புகள் ஏழாவது கேள்வி சேதம் பரீட்சை திணைக்களத்தினால் பரீட்சை திட்டமிட்டபடி நடைபெறும் சொல்லி இருக்குது. ஒரு விஷயம் உங்களுக்கு லீவ் எல்லாம் கிடைக்கும், அது சந்தோஷமா இருக்கலாம். உங்களுக்கு பரீட்சைக்கு இன்னும் தெரியாத 12 மாதம் எக்ஸாமுக்கு இருக்கு. நல்ல காலம் இன்னும் போகாபடியால எந்த ஒரு குழப்பமும் இல்லை. ஆகவே இந்த சைக்கார ஒழுங்கா படிக்காத அடுத்த சை உங்களுடைய படிப்பியா இதுக்கான விஷயம் நடக்க போகுது. சரியா? இந்த சை மன உளைச்சலுக்கு உருவாக இருப்பியா? பரீட்சை திட்டம் நடவடிக்கையால சில பேர் பின்னு போ நினைச்சு கொண்டு படிக்காவிட்டாலும் இருக்கு. சரி, சார் ஓ அட்மிஷன் எப்போ வரும்? அப்ஜெக்ட் எல்லாம் வாரலாம் வேணும், ஒன்றும் டோன் பாரு உங்க வாரலாமே கிடைக்கும். பரீட்சை இன்றைக்கு எலெக்ஷனுக்கா இன்றைக்கு இது கோர்ட்டு வழக்குக்காக தான் இருந்தது. கோர்ட் வழக்கு எடுக்கவே இல்லை, வேறமா அடிச்சிருப்பாங்க. உங்களை வாரலாமே வந்து வார திங்கள் ரெடியா சரி சார், ஓகே. ஒன்றும் யோசிக்கிறது. இந்த 17 நாட்கள் எக்ஸாம் இருக்கு. மார்னிங் ஸ்டார்ட். கடைசியா நீ என்ன பா? ஏழாவது செய்த சார் 2012ஆம் ஆண்டு பேப்பர். ஓகே, 9ஆம் கழிப்போ 9ஆம் கழிச்சாவன் மாத்தின மொழி என்ன மாற்றிடலாம் முக்கியம். வச்சுக்கிறது 11 மார்க்ஸ் அவ்வாறு தனியாக பார்த்து மாற்று. கட்டாயம் பேச மாதிரி மாறதான் மேற்பந்திய மஜடி கடையாளி போ அபிவாசி. சரண்யா என்போர் லாப நட்டங்களை 2:1 என பகிரும் பங்குடைமையொன்றின் பங்காளர்கள். அவர்களது உடன்படிக்கை பின்வருமாறு: ஆரம்ப மூலதனங்களுக்கு 6% வட்டி வழங்கப்படும். நிர்வாகத்தில் பங்கு பெற்றுவதற்காக சரண்யா, ரம்யாவுக்கு முறையே ரூ.2000, ரூ.1500 சம்பளம் மாதாந்தம் வழங்கப்படும். வேண்டப்படுவது 2014 3/31 முடிவடைந்த ஆண்டிற்கான வருமான கூற்று பகிர்வு உட்பட 2014 3/31 உள்ளவாறான நிதிநிலைமை கூற்று, 2014 3/31 முடிவடைந்த ஆண்டிற்கான பங்காளர் நடைமுறை கணக்கு, பங்காளர் மூலதன கணக்கு. அடிச்சு வரணும். ஒரு பக்கத்துக்கு வருமான கூற்று, ஒரு பக்கத்து வருமான கூற்று எல்லாம் பிரச்சனை தான் இருக்கு.
அப்போ காட்டினது கெட்டி பேப்பர் கொண்டு பிள்ளை உங்களை விட முந்தியாட்டாக்கும் ஹலோ ஹலோ ஓ அம்மா ஏதா இருக்குது பதினோராம் பேப்பர்ல இருந்தவங்க பதினொன்று பக்கம் 54. வருமானக்கூலி ஒரு பக்கம், கிழமைக்கூலி ஒரு பக்கம், மூலதன கணக்கு 3 பேருக்கு, அடமனை கணக்கு 2 பேருக்கு. மூலதன கணக்கு 3 பேருக்கு, அடமனை கணக்கு 2 பேருக்கு. அவரியால வைத்து போன் பண்ணு மொபைல் நான் இந்தியாவில் மட்டும் பார்த்து வருமானக்கூலி ஒரு பக்கம், எதிலமைக்கூலி ஒரு பக்கம், மூலதன கணக்கு 3 பேருக்கு 8 வரி. அடமனை கணக்கு 2 பேருக்கு 8 வரி. போன் அடிச்சிட்டீங்களா எல்லாரும்? போன் அடிச்சிட்டீங்களா? சரண்யா ரம்யா பங்குடமையன், சரண்யா ரம்யா பங்குடமையன் 31/3/2014, 31/3/2014 முடிவேந்த வேடத்துக்கான வருமானம் 31/3/2014 முடிவேந்த வேடத்துக்கான வருமானம் வருமான கோட். அதுக்கப்புறமா விற்பனை காலை விற்பனை கிரையா, விற்பனை காலை விற்பனை கிரையா ஆரம்பிப்போ கொள்வனாவே, ஆரம்பிப்போ கொள்வனாவே ஒருவேளை வெட்டு இறுதியிறப்போ மொத்தலாம் ஆரம்பிப்போ கொள்வனாவே ஒருவேளை வெட்டு இறுதியிறப்போ மொத்தலாம் மொத்தலாம் வழி செலவுகள்
களி செலவுகள் ஆ, என்ன செய்த? ஓ, அடித்தாரோ? ஓ, அந்த மாதிரி. களி மூலவட்டி சரண்யா ரம்யா களி சம்பளம் களி மூலவட்டி சரண்யா ரம்யா களி சம்பளம் சரண்யா ரம்யா லாபம் சரண்யா ரம்யா லாபம் சரண்யா ரம்யா ഇതിലമേ ഒരു കിടി ശരണ്യ രമ്യ കാർത്തിക് പങ്കുടുമയും ശരണ്യ രമ്യ കാർത്തിക് പങ്കുടുമയും ശരണ്യ രമ്യ കാർത്തിക് പങ്കുടുമയും 31/3/2014 உள்ளவாறான நிதிலைமை கோட் 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 நடைமுறை அல்லா சொத்து கிரியம் 2 தெய்வ தேரியல் கிரியம் 2 தெய்வ தேரியல் கிரியம் 2 தெய்வ தேரியல் அதுல போடுங்க காணி கட்டிடம் காணி கட்டிடம் மோட்டார் வாகனம் இயந்திரம் தளவான் இயந்திரம் தளவான் இயந்திரம் தளவான் ஒருவேளை வெட்டு நடைமுறை சொத்து நடைமுறை சொத்து இறுதியிருப்பு வியாபார வருமதி இறுதியிருப்பு வியாபார வருமதி சய ஏக்கடன் ஒதுக்கம் சய ஏக்கடன் ஒதுக்கம் காசு ஏக்கடன் ஒதுக்கம் காசு பேலன்ஸ்
மொத்தம் சொல்லுங்க. தெரியாது. மொத்தம் சொல்லுங்க. சமேஷன் எத்தனை? கிருமியான பொருட்களாம் உரிமையை பொறுப்புல போடுங்க. மூலாயிரம் சரஞ்சா ரம்யா கார்த்திக். கிருமியாமை பொறுப்புல சரஞ்சா ரம்யா கார்த்திக். நரம்பரை பொறுப்பு சரஞ்சா ரம்யா. நரம்பரை பொறுப்புல கடன் கொடுத்தோம் இல்ல வியாபாரம் செய்யுங்க. உரிமையாமை மொத்த பொறுப்பு. உரிமையாமை மொத்த பொறுப்பு. பங்காள மூல கணக்கு சரண்யா ரம்யா கார்த்திக். 3,00,000 2,40,000. பங்காள நம்பரை கணக்கு சரண்யா ரம்யா 16,000 9,000. 16,000 9,000. திருப்பி இடம் போன் பண்ண சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. சரண்யா ரம்யா பங்கமை 31/2/2014 முடிந்த கூற்று. விற்பனைக்கு ஆரம்பையில் மொத்த லாபம் 2014 உள்ளவாறான நிதி கட்டடம் மோட்டார் வாகனம் இயந்திரம் தளபாடம் நடைமுறை சொத்துக்கள் இருப்பு வியாபார வருமதி களி ஐயக்கடன் ஒதுக்கம் காசு உரிமையாண்மைக்க பங்காளர் மூலதன கணக்கு சரண்யா ரம்யா கார்த்திக் பங்காளர் நடைமுறை கணக்கு சரண்யா ரம்யா நடைமுறை பொறுப்புக்க வியாபார கொடுக்குமதிகள் பங்காளர் மூலதன கணக்கு
அப்படி பாத்துறீங்களா? ஓம் சார்.
அவை வாசிப்பான் கேள்வியா சார்? மேல்பந்தியம் சரண்யா ரம்யா என்போர் லாப நட்டங்களை 2-1 என பகிரும் பங்குடைமையொன்றின் பங்காளர்கள். அவர்களது உடன்படிக்கை பின்வருமாறு: ஆரம்ப மூலதனங்களுக்கு 6% வட்டி வழங்கப்படும். நிர்வாகத்தில் பங்கு பெற்றுவதற்காக 3,00,000 நிதியாண்டு பங்காக சேர்ந்தால் ஆரம்பித வட்டி பார்ப்போம். ஆர்மோண்டு 18 14,400 மூலன வட்டி ஆர்மோண்டு 18 14,400 மூலன வட்டி 18,000 14,400 அடுத்த வாசி. நிர்வாகத்தில் பங்கு பெற்றுவதற்காக சரண்யா ரம்யாவுக்கு முறையே ரூபாய் 2,000, ரூபாய் 1,500 சம்பளம் மாதாந்தம் வழங்கப்படும். 2,000 12 24 1,500 18,000 லாபண்ட 11 வரவு அங்காரமலை கணாச்சலவை 24,000 18,000 24,000 18,000 சம்பளம் மூலன வட்டி 24,000 18,000 மேலதா மேலதிக தகவல்கள்: 2014 3/31 முகாமையாளராக இருந்த கார்த்திக் ரூபாய் 2 லட்சம் மூலதனத்துடன் பங்காளராக சேர்த்தார். ஆனால் லாப நட்ட விகிதம் பங்காளரிடையே நிதியான பங்கா சேர மூலதன காசு 2 லட்சம் இத்தினத்தின் நன்மைப்பு அறுவணை மதிப்பிடப்பட்டு இதனால் சீராம் மூலதனம் மேற்கொள்ளப்படும். பழைய நாடே நட்டுக்கொண்டு புதிய ஆண்டுதான் சம நன்மை இப்போ பழைய 40,000 20,000 நன்மை இப்போ 3 பேருக்கும் 20,000 3 பேருக்கும் 20,000 அடுத்த நடைமுறை எல்லா சொத்துக்களும் பின்வரும் மீதடிப்பை கிரியது பெருமாது செய்யப்படும். நன்மை விளங்கித்தானே பழையாக்களை செலவும் புதாக்களும் வரைக்கும் காணி கிரியா இதுல ஒரு 2ஆம் பக்கம் காணி 1 லட்சம் அங்கார 1 லட்சம் காணிக்கு எந்த கணக்கு தான் சொன்னார் பெருமாதே வராது. 3 லட்சம் மோட்டார் வாகனம் 2,40,000
இயந்திரம் 1,80,000. தளவாடம் 60,000. அவர்கிட்ட 3,00,000 ரூபாய்க்கு ஊண்டியம் பார்த்தோம் என்றால் 9,000 தேவை. மற்ற தேவை 9,000. ஒரு லட்சத்தி 9,000. அதுக்கா 191. நூத்தி தொண்ணூத்தி இயந்திரத்து 10 வீதம் 180,000 18,000. இயந்திரத்தையே 18. நாற்பதோட பயணிச்சிருந்தால் 58. அதுக்கான் 122. இயந்திரத்தை 18. நாவோட பயணிச்சது 58. அதுதான் 122. தளபாடம் 5 வீதம் 60,000க்கு 5 பார்த்தா 3,000. தளபாடத்தை 3,000. 25,000 28,000. அதுதான் 32. மோட்டார் வாகனம் 10 வீதம் 2,40,000 10 பார்த்தால் 24. மோட்டார் வாகனத்துக்கு 24,000. எண்போட இருந்தாச்சுதான் 104. கழிச்சா 136. நூத்தி 36. நூத்தி 36. போர் தெரியுது ஆபி. ஓம் சார். இருப்பின் 45,000. தேடக்கூடிய பெருமை 40,000. இது இருப்பின் கிரியம். இதுல இருப்பின் கிரியம் 45 கழிக்கோணம். தேடக்கூடிய பெருமதி 40,000. நடமுறைப்பத்தில் எழுதியிருக்கும். இருப்பு குறை நட்டம் 5,000 நீரசிரம். இந்த 45 கழியுங்கோ. நடைமுறை சொத்துல 40 காட்டுங்கோ. எவ்வளவு குறையுதோ இருப்பு குறையினட வீழ்ச்சி நட்டம் 5,000. முப்பத்தொன்னு 2,000 காணப்படும் கடமோட்டம் மீதியின் மீது அத்தியாயக்கிற ஒதுக்கம். கடமோட்டம் மீதி 66,000. மத்தியம் பார்த்தா 6,600. கழிச்சால் 59,400. $59,400.
59,400. ஏற்கனவே ஐயக்கடன் ஒதுக்கம் 3000 இருக்கு. இப்ப 6600 வருது. அப்ப ஐயக்கடன் பற்றாக்குறை 3600. ஐயக்கடன் பற்றாக்குறை 3600. ஐயக்கடன் பற்றாக்குறை 3600. படிச்சு வாங்க. கிரியம் எல்லாம் சரி, ரெண்டு சரி. கொள்வனவை 280. கொள்வனவை 280. விற்பனை 515. அஞ்சூற்றி 15. கடன் போடும் சரி, கடன் கொடுத்தோன் கடமுறை பொறுப்பு என்பார். கடமுறை பொறுப்பு என்பார். கடமுறை பொறுப்பு என்பார். சம்பளம் 48. சம்பளம் 48. ஆரம்ப இருப்பு 40,000. ஆரம்ப இருப்பு 40,000. கட்சிக்காய் கடமுறை கணக்குல வர வைங்கோ. 15,000 12,000. கட்சிக்காய் கடமுறை கணக்குல வரையுங்கோ. 15,000 12,000. பதினையாயிரம் 12,000. நிர்வாகிரியாம் 12,000. விநியோகிரியாம் 24,000. நிர்வாகிரியம் 12,000. விநியோகிரி 24,000. சொல்லு. சம்பளத்தை ஏன் சார் தனியா போட்டிருக்கு நிர்வாக கிரியத்துக்குள்ள உள்ளடக்காம? நீ தந்து கேட்காம இருக்கேன். சந்தேகம் ஓகே சார். காசு 231,000. தந்திருக்கம்மா. ஏனிய நிர்வாகங்கள போட்டுங்க.
அது சொன்னா கொண்டா சொல்லுங்க. 40 இருபத்தஞ்சு என்றால் 320. 40 கழிச்சால் 2,75,000 கழிச்சால் 2,40,000 பண்ணுங்களேன். மொத்த லாபம் 2,40,000. செலவு மொத்தம் 1,46,600 1,46,600. 46,600 கழிச்சா தேறியலாம். எவ்வளவு? 93,500 ஒரு 20,400. 400 47. 74,400 கழிச்சால் 19,000. 19,000 2 கொண்டு பிரிக்கணுமா? புத்தகம் இருக்கா? பிரிங்க எல்லாரும். பிரிச்சிடுங்க. 6,333.33 மறந்தாடு. 12,667. 6,333. 12,000 12,667. 6,333. 12,667. 6,333. 6,333. உங்களுக்கு சொல்லுங்க. 340. 340. 320. 320. 2,60,000. 2,40,000. 2,40,000. 2,00,000. 180,000. 2,40,000. 180. சேர்த்தால் 740. மூலையார் மீதி 740. நடமை பேலன்ஸ் நடமை பேலன்ஸ் 70,667. 70,660 70,000. 667.
15,000 கழிச்சால் 55,667. 55,667. இது பார்த்தால் 47,733. 47,713. ரெண்டை கழிச்சால் 35,733. 35,713. 35,713. 35,713. ஆனா நடைமுறையில வச்சது மொத்தம் எவ்வளவு? 5,81,000. 581,000 நடைமுறையில வச்சது மொத்தம். நடவச்சத்து 3,30,400. 30,400. பேலன்ஸ் 9,11,400. 9,11,400. நடைமுறைக்கான மொத்தம் நடைமுறைக்கான மொத்தம் 91,400. திருப்பி காப்பீடு மேலே சாலையில சரண்யா ரம்யா பங்குடமையின் 31/3/2014 முடிவடைந்த ஆண்டிற்கான வருமான கூற்று விற்பனை 5,15,000. விற்பனை கிரயத்துக்கு ஆரம்ப இருப்பு 40,000. கொள்வனவு 2,80,000. கூட்டுனா 3,20,000. இறுதி இருப்பு 45,000 கழிச்சா விற்பனை கிரயம் 2,75,000. மொத்த லாபம் 2,40,000. களி செலவுகள் கட்டட தேவு 9,000. இயந்திர தேவு 18,000. தளபாட தேவு 3,000. மோட்டார் வாகன தேவு 24,000. இருப்பு நட்டம் 5,000. ஐயக்கடன் 3,600. சம்பளம் 48,000. நிர்வாக கிரயம் 12,000. விநியோக கிரயம் 24,000. செலவுகள மொத்தம் 1,46,600. தேறிய லாபம் 93,400. மூலதன வட்டி சரண்யா 18,000. ரம்யா 14,400. மொத்தம் 32,400. சம்பளம் சரண்யா 24,000. ரம்யா 18,000. மொத்தம் 42,000. தேறிய லாபத்திலிருந்து இது ரெண்டையும் கழிச்சா 19,000. லாபம் சரண்யா 12,667. ரம்யா 6,333. பங்காளர் மூலதன கணக்கு செலவு பக்கத்துல மீதி சரண்யா 30,000. ரம்யா சரண்யா 3 லட்சம். ரம்யா 2,40,000. காசு கார்த்திக் 2 லட்சம். 40,000. ரம்யா 20,000. வரவு பக்கத்துல நன்மதிப்பு சரண்யா 20 சரண்யா 3,000. மீதி சென்ற மீதி வந்தது 3,20,000. ரம்யா 2,60,000. மீதி சென்ற மீதி வந்தது 2,40,000. கார்த்திக் 2 லட்சம். மீதி சென்ற மீதி வந்தது 1,80,000. பங்காளர் நடைமுறை கணக்கு செலவு பக்கத்துல மீதி சரண்யா 16,000. ரம்யா 9,000. மூலதன வட்டி சரண்யா 18,000. ரம்யா 14,400.
சம்பளம் சரண்யா 24,000, ரம்யா 18,000. லாபம் சரண்யா 12,667, ரம்யா 6,333. வரவு பக்கத்துல பற்று சரண்யா 15,000, ரம்யா 12,000. பேலன்ஸ் பண்ணா சரண்யா 70,667, மீதி சென்ற மீதி வந்தது 55,667. ரம்யா 47,733, மீதி சென்ற மீதி வந்தது 35,733. சரண்யா ரம்யா பங்குடைமையின் 31/3/2014 உள்ளவாறான நிதிநிலைமை கூற்று: நடைமுறை அல்லா சொத்து காணி 1,00,000, திரண்டதேவு இல்ல தேறியது 1,00,000, கட்டடம் 3,00,000, திரண்டதேவு 1,09,000, தேறியது 1,91,000, மோட்டார் வாகனம் 2,40,000, திரண்டதேவு 1,04,000, தேறியது 1,36,000, இயந்திரம் 1,80,000, திரண்டதேவு 58,000, தேறியது 1,22,000, தளபாடம் கிரயம் 60,000, திரண்டதேவு 28,000, தேறியது 32,000. நடைமுறை அல்லா சொத்துக்கள் மொத்தம் வந்து 5,81,000. நடைமுறை சொத்துக்கு இருப்பு 40,000, வியாபார வருமதி 66,000, ஐயக்கடன் ஒதுக்கம் 6,600 கழிச்சா வியாபார வருமதியில கொண்டு செல் மீதி 59,400, காசு 2,31,000. நடைமுறை சொத்துக்கள் மொத்தம் 3,30,400, மொத்த சொத்துக்கள் 9,11,400. உரிமையாண்மைக்கு பங்காளர் மூலதன கணக்கு சரண்யா 3,20,000, ரம்யா 2,40,000, கார்த்திக் 1,80,000. மூலதன கணக்குல மொத்தம் 7,40,000. பங்காளர் நடைமுறை கணக்கு சரண்யா 55,667, ரம்யா 35,733. நடைமுறை கணக்குல மொத்தம் 91,400. உரிமையாண்மை 8,31,400. நடைமுறை பொறுப்புக்கு கடன் கொடுத்தோர் 80,000. உரிமையாண்மையும் மொத்த பொறுப்புகளும் 9,11,400. எவ்வளவுதான் கேளுங்க. Right. 2019 பின்னிக்கிற பேப்பர் 2019 செய்யுங்கம்மா. 2019 நாளைக்கு இல்லையா கிளாஸ் இருக்கா இல்லையான்னு குரூப்ல போடணும். செமினார் கணக்கள் ஓகே சென்று வாங்க. ஜூன் ஜூலை ஃபீஸ் காசு கட்டா கட்டிக்கொள்ளுமோ. எக்ஸாம் இருபடியால அடிச்சுக்கலாம். ஃபுல்லா எக்ஸாம் வச்சோட மெனக்கட்டு பேருந்து கூட மெனக்கட்டும். சரியா? ரைட். நான் கடைசியா என்ன பார்த்தோம்? செமினார்காரன் 108வது கேள்வி பார்க்கணும் சார். 108ஆம் கேள்வி எடுக்கும். நூற்றி எட்டாம் கேள்வி கலிவாசி பக்கம் 27.
இதுல யாழ்ப்பாணக்காரர் யாராவது இருந்தால் நாளைக்கு தயவுசெய்து நேரடி செமினாருக்கு வாராக்கள் வந்து கொள்ளுங்க. அதாவது யாழ்ப்பாணத்துல செமினாருக்கு வந்த ஆக்கள் நேரடி செமினார் இன்றைக்கு வர ஆக்கள் நாளைக்கு நேரடி செமினாருக்கு வந்து கொள்ளுங்க. நாளைக்கு முன்னுக்கு வந்த ஆக்களுக்குரிய மெடல் போட வேண்டி இருக்கிறபடியால கிப்டுகள் கொடுக்க வேண்டி இருக்கிறபடியால நாளைக்கு நேரடியா வாங்க. ரைட். 108ஆம் கேள்வி நாங்க வாசிப்போம். வரையறுக்கப்பட்ட சதுர்த்திகா பொது கம்பெனியானது பொருட்களினை உற்பத்தி செய்வதற்கு Z எனும் மூலப்பொருளை பயன்படுத்துகின்றது. இப்பொருட்கள் தொடர்பாக விடயங்கள் பின்வருமாறு: அலகொன்றின் கொள்விலை 1000, கட்டளை ஒன்றுக்கான கிரயம் 250, அலகொன்றுக்கான வருடாந்த இருப்பு வைத்தல் கிரயம் கொள்விலையில் 10%, சாதாரண பாவனை வாரம் ஒன்றுக்கு 500 அலகுகள், ஆக குறைந்த பாவனை வாரம் ஒன்றுக்கு 250 அலகுகள், பொருளாதார கட்டளை கணியம் 1000 அலகுகள், விநியோக காலம் சாதாரணம் 4 வாரங்கள், உச்சம் 5 வாரங்கள். மூலப்பொருள் Z தொடர்பாக பின்வருவனவற்றை கணிக்க: முதலாவது மறுகட்டளை மட்டம், 2வது உச்ச இருப்பு மட்டம், 3வது இழிவிருப்பு மட்டம், 4வது சராசரி இருப்பு மட்டம், 5வது ஆண்டுக்கான கேள்வி அல்லது பாவனை, 6வது வருடாந்தம் கட்டளையிடப்படும் தரவைகளின் எண்ணிக்கை, 7வது மொத்த கட்டளை கிரயம், 8வது மொத்த இருப்பு கட்டுப்பாட்டு கிரயம். முதலாவது மறுநிலை மட்டம் ரிசர்ச் வந்து ஃபைனல் ரிசர்ச் இன்றைக்கு வழியாகும். ஆற்று ரிசர்ச் போட்டுனால் எக்ஸாம் இல்லாத எக்ஸாம் போட்டிருக்கேன். திருத்தத்தில் ஏதாவது பல வரலாம். ஸ்கீம் வந்து பேருந்து போட்டு வரேன், செக் பண்ணி கொள்ளுங்க. ஒரு பிள்ளை ஒன்று வந்திருக்கு. பங்கோட வேண்டாம், பங்கா வேணும், லாபம் சம்பளம் வேடத்துக்கு தந்திருக்கு. நான் மாதம் எடுத்து 12 பிரிக்க போட்டேன். மற்றபடி கேள்வி சரி. ஒரு வரைக்குமே அது மாசு கொடுப்படையில பிரச்சனை பாதிப்பு இல்லை. நீங்க 60 போடுறதா சரியா? செய்யாம இருக்கிறீங்க, பேப்பர் செய்யாம இருக்கிறாங்க. எனக்கு கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தான் தெரியும். அதனால கண்டிப்பா பாதிக்கப்படுவீங்க. உங்களுக்கு மினக்கட்டு ஒரு 3 hours இருந்து 2 hours இருந்து பேப்பர் செய்யறால் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு பண்ணினாலும் பிள்ளைய புரியுது. நூற்றி எட்டாம் கேள்வி.
முதலாவது மறுகளை மட்டம். சாம்பார் என்ன லாவண்யா? உச்ச சகானா பாவனை இருக்கா? சகானா சகானா போயிருக்கா. இருக்கிறா? ஆம் சார். சகானா குட், வெரி குட். மார்க்ஸ் நல்ல மார்க். மற்ற மார்க்ஸ் வந்ததா? ஆம் சார். எத்தனை? 75 சார். மேத்ஸ் எத்தனை? மேத்ஸ் எத்தனை? 90 சதம் நினைக்கிறாலும் தான் தெரியல. 92. மற்ற பாடம் பிசினஸ் என்பது எக்கனாமிக்ஸ் மார்க்ஸ் தரல. எக்கனாமிக்ஸ். மார்க்ஸ் இன்னும் தரையில. சரி. லாவண்யா கவுனியாக்கார 10 ரேங்குள்ள நிக்கணும், 5 ரேங்குள்ள. நான் வந்து கவுனியால மீட் பண்ணணும். மறுகளை மட்டம் சமன். உச்ச பாவனை தர. உச்ச பாவனை. உச்ச பாவனை சாதாரண பாவனை வந்திருக்கு, ஆகுறத பாவனை வந்திருக்கு. சாதாரணமான சராசரி 500. உச்ச பாவனை தெரியாது. வெளியில் பாவனை 250. கூடி 2 பிரி. இதா 2 பிரினா 1000. 250 கழிச்சா 250. உச்ச பாவனை 750. உச்ச பாவனை காலம் 5 பேர். பாவனையும் பேரம், பாவனை காலம் பேரம். அது சிக்கல் இல்லை, பெரிய பொருள். எவ்வளோ? 3750. 3750. இரண்டாவது சாமர்ஜன். இச்சை மட்டம் சமன். இச்சை இருப்பு மட்டம் சமன். சொல்லு. மறுகளை மட்டம் பிளஸ் மறுகளை தொகை சய குறைந்த பாவனை தர குறைக்கால். இச்சேர்வு மட்டம் சமன். மறுகளை மட்டம் பிளஸ் மறுகளை தொகை சய குறைந்த பாவனை தர குறைந்த பாவனைக்கால். மறுகளை மட்டம் 3750. மறுகளை தொகை பொருளாதார தந்திருக்கு 1000. குறைந்த பாவனை 250. குறைந்த பாவனைக்காக கண்டுபிடிக்கும். சாதாரண 4. உச்சம் 5. எக்ஸைம் 2 பிரிச்சால் 3 250 3 பேரு. என்ன விடை? 4000 மிளகாம். ஆம் சார். நாலாயிரம் மிளகு.
சராசரி மட்டம் வெளிவிருப்பு மட்டம் மறுவேலை மட்டம் சராசரி பாவனை காண் மறுவேலை மட்டம் சராசரி பாவனை தர சராசரி பாவனை காண் மறுவேலை மட்டம் 3150 சராசரி பாவனைனா சாதாரண பாவனை வாரம் 500 சராசரி பாவனை காலம் விநியோக காலம் பாவனை காலம் சராசரினா சாதாரண நாள் பெருக்கி விடைய தரும் ஆயிரத்தி 750 பெருக்கினா 2000 1950 அடுத்த ஆண்டுக்கான கேள்வி கேட்கிறான் இதுல டவுட் இருக்கா நாலாம் யோகி சமய மூலத்துல 2 டிசிஓ சிஹெச் 2 டிசிஓ சிஹெச் யோகியோ 1000 அலகு மூலம் 2 டி தெரியாது ஒரு கட்டிலே ஒன்றுக்கான கிரியம் 250 இருப்பேற்ற கிரியம் அளவென்ற விலையில 10 வீதம் 1000 ரூபாயில 10 பார்த்தா 100 1000 ரூபாயில 10 பார்த்தா 100 1000 சமன் மூலம் 500 தர டி இங்க 100 இருக்கிறான் 5 டி வர்க்கம் என்றால் வர்க்கம் மூலமா வரும் வர்க்கத்தை எடுத்தோம் என்றால் 1000 வர்க்கம் சமன் 5 டி 5 டி சமன் 1000 தர 1000 டி சமன் ஒன்றிங்க 6 பேர் போட்டு 5 பிரிச்சு விட்டீங்கன்னா 2 லட்சம் வரும் மாதம் 12 பிரிக்கும் யாரும் திருப்பி சொல்லணுமா போல முடிச்சுட்டும் போகுது அது மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க செமினார் செய்து பே காட்டுறது நாங்க எப்படி படிக்கிறோம்னு பாரு 2 செமினார் 3 போட்டு முடிக்கல அக்கௌண்ட்ஸ் இது படிச்சா நார்மலா அக்கௌண்ட்ஸ் சிக்கு மேல எடுக்கலாம் ஒரு யூனிட் கவர் பண்ணப்படும் வேடாந்த கடலைப்படம் தடவை நினைக்கை 5 கடலைப்படம் தடவை நினைக்கை டி இங்க யோகி ஆண்டுக்கான கேள்வி இங்க சிக்கனத்துவம் 2 லட்சத்தி இங்கு சிக்கனத்துவம் 1000 பெருகினால் 200 தடவையா 200 தடவைகளா ஆம் சார்.
அடுத்த வேலை மொத்த கடலைக்கிரியம் மொத்த 20 கிரியம் ஈயோகில கடலைக்கிரியம் 20 கிரியமும் கொண்டு கொண்டு என்னவா இருக்கும் சமனாயிரம் 2024 பேப்பர்ல வந்தது 26 பேப்பர்ல வரலாம் உங்களோட ஐடியா நீங்களா பின்பற்றணும் சும்மா ரெக்கார்டிங் கிளாஸ் ஜூம் கிளாஸ் அந்த ஒரு என்ன நடக்குது சரியா இஷ்டோ சரியா மொத்த கடலைக்கிரியம் அப்படி கணிப்பா சொல்லுவோம் மொத்த கடலைக்கிரியம் அப்படி கணிப்பான் கட்டில எப்பறம் தரவின் எண்ணிக்கை தவிர ஒரு கடலைக்கான கிரியம் ஈயங்கள் ஈயோக்கி தரவின் எண்ணிக்கை ஓசி 2,00,000 தர ஒரு கடலைக்கான கிரியம் 250 என்ன விடாய் 50,000. 50,000 தெரியும் சிக்கன அல்ல தொகையில மொத்த கடலைக்கிரியம் மொத்த இருப்பது கிருதி 90,000 பூர்ணா சொல்லிடு எம்சிக்கிறா மேடம் மொத்த இருப்பு கட்டுப்பாடு கிரியம் தான் கேட்கிறான் இருப்பு கட்டுப்பாடு கிரியம் என்பது கட்டளை கிரியத்தையும் 20 கிரியம் கூட்டி சொல்லணும் கட்டளை கிரியம் 50,000 20 கிரியம் 50,000 சேர்த்தா 1,00,000 20 கிரியம் அப்படி காணுவீங்க மொத்தம் 20 கிரியம் சிக்கன வேலை தொகை 2 தர ஒரு வேலைக்கான வேடாந்த 20 தான் பெருக்கும் சிக்கன வேலை தொகை 1000 பாருங்க 2 அளவொன்றுக்கான வேடாந்த 20 கிரியம் கொள்விலையில் 10 வீதம் 1000 ரூபாய் 10 வீதம் மாட்டால் 100 ஆண்டுகள் தர 100 கேட்கிறீங்க நாள் 50,000 இருப்பு கட்டுப்பாடு கிரியம் என்பது கட்டளை கிரியத்தையும் 20 கிரியத்தையும் கூட்டி சொல்லும் கட்டளை கிரியத்தையும் 20 கிரியத்தையும் கூட்டி சொல்லும் கட்டளை கிரியத்தையும் 20 கிரியத்தையும் கூட்டி சொல்லும் அதுல போமா
நான் கேள்வி இந்த பத்திர கேள்வி 2020ஆம் ஆண்டு பண்ணுங்க. 2020-22 வந்தது. இனி போன முறை சரி பண்ணில கொண்டு வாங்க. அடுத்து 25 பாஸ் இப்ப இருக்கு நான் பக்கத்துல. பின்ன 46 40 பின்னுக்கு இருக்கு உண்மை போய் இருக்கு. எல்லாரும் யோசிங்க. அந்த அட்டவணையை போடுங்க. மூலாவணம் அல்ல பத்திரங்கள் அனுப்புவர் பெறுவர் நோக்கம் அட்டவணையை போடும். 109வது கேள்வி. பின்வரும் மூல ஆவணங்களினை அனுப்புபவர் பெறுபவர் நோக்கம் என்பவற்றினை குறிப்பிடுக. மூல ஆவணங்கள் அல்லது பத்திரங்கள். முதலாவது பொருள் வேண்டுகை பத்திரம், 2வது கொள்வனவு வேண்டுகோள் பத்திரம், 3வது கொள்வனவு கட்டளை, 4வது பொருள் ஒப்படைப்பு பத்திரம், 5வது பொருள் பெறுவனவு பத்திரம். முதலாவது பண்ணுங்க. பொருள் வேண்டிய பத்திரம் உற்பத்தி திணைக்களத்தினால் களஞ்சியத்துக்கு. உற்பத்தி திணைக்களத்தினால் களஞ்சியத்துக்கு. உற்பத்தி திணைக்களத்தினால் களஞ்சியத்துக்கு. நோக்கம் உற்பத்தி தேவையான பொருளை களஞ்சியத்திலிருந்து பெற்றுக்கொள்ள. உற்பத்தி தேவையான பொருட்களை களஞ்சியத்திலிருந்து பெற்றுக்கொள்ள. உற்பத்தி தேவையான பொருட்கள் களஞ்சியத்திலிருந்து பெற்றுக்கொள்ள. உற்பத்தி தேவையான பொருட்கள் களஞ்சியத்திலிருந்து பெற்றுக்கொள்ள. அடுத்த கொள்ள வேண்டுகோள் பத்திரம் களஞ்சியத்தினால் கொள்ள திணைக்கலாம். களஞ்சியத்தினால் கொள்ள திணைக்கலாம். பொருட்களினை கொள்ள செய்யுமாறு வேண்டுகோள் விடுப்பதற்கு. பொருட்களினை கொள்ள செய்யுமாறு வேண்டுகோள் விடுப்பதற்கு. பொருட்களினை கொள்ள செய்யுமாறு வேண்டுகோள் விடுப்பதற்கு. வேண்டுகோள் விடுப்பதற்கு. வேண்டுகோள் விடுப்பதற்கு. கொள்ள கடலை கொள்ள திணைக்களத்தினால் குறித்த விநியோகம். கொள்ள திணைக்களத்தினால் குறித்த விநியோகம். பொருட்களை கொள்ள பெற்றுக்கொள்வதற்கு கட்டளை இடுதல். நோக்கம் பொருட்களினை பெற்றுக்கொள்வதற்கு கட்டளை இடுதல். பொருட்களினை பெற்றுக்கொள்வதற்கு கட்டளை இடுதல். பொருள் ஒப்படை பத்திரம் பொருள் ஒப்படை பத்திரம் குறித்த விநியோகத்தினால் கொள்ளாத்திணைக்கால களஞ்சிய பகுதி. குறித்த விநியோகத்தினால் கொள்ளா பகுதி அல்ல களஞ்சிய பகுதி. பொருட்களுடன் ஒப்படைக்கும் பத்திரம். பொருட்களுடன் ஒப்படைக்கும் பத்திரம். அடுத்த
பொருள் பெறுவனா பத்திரம் கொள்ள திணைக்களத்தினால் களஞ்சியத்துக்கு கொள்ள திணைக்களம் களஞ்சியம் பெற்றுக்கொண்ட பொருட்களினை பதிவு செய்த பெற்றுக்கொண்ட பொருட்களினை பதிவு செய்த ஏய் 110 வெளியே போவோம் வெளிவாஸ் கேனியன் வணிகத்தின் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தின் முதலாம் வாரத்தில் ஊழியர்கள் வேலை செய்த மணித்தியாலங்கள் பின்வருமாறு காணப்பட்டது. திங்கள் அஜித் 8, ஷாலினி 8, விஜய் 8, சங்கீதா 10. செவ்வாய் அஜித் 8, ஷாலினி 8, விஜய் 8, சங்கீதா 6. புதன் அஜித் 8, ஷாலினி 8, விஜய் 8, சங்கீதா 7. வியாழன் அஜித் 8, ஷாலினி 8, விஜய் 8, சங்கீதா 8. வெள்ளி அஜித் 8, ஷாலினி 10, விஜய் 10, சங்கீதா 8. சனி அஜித் 5, ஷாலினி 6, சங்கீதா 5. ஞாயிறு அஜித் 4, ஷாலினி 4, விஜய் 5, சங்கீதா 3. சனி ஞாயிறு தவிர்ந்த வார நாட்களில் வேலை செய்ய வேண்டிய மணித்தியாலங்கள் 8 ஆகும். மணித்தியாலம் ஒன்றுக்கான கூலி 80 ஆகும். மேலதிக நேர கொடுப்பனவு பின்வருமாறு காணப்பட்டது. வார நாட்களில் மேலதிக நேர கொடுப்பனவு மணித்தியால கூலியில் 1.5 மடங்காகும். சனி ஞாயிறு தினங்களில் மேலதிக நேர கொடுப்பனவு மணித்தியால கூலியின் 2 மடங்காகும். பின்வருவனவற்றை கணிக்க. வருடத்தில் ஒவ்வொரு ஊழியருக்கும் உழைத்த அடிப்படை சம்பளம், வாரத்தில் ஒவ்வொரு ஊழியர்களும் உழைத்த மேலதிக நேர கொடுப்பனவு, நிறுவனத்தின் மொத்த கூலி கிரயம். அடிப்படை சம்பளத்தையும் மேலே நேர கொடுப்பனையும் கூடா மொத்த கூலி வரும். இந்த வளமையான கொடுப்பனவு 6 நாட்கள் 8 மணித்தியாலம் கூட செய்தால் 1.5 மடங்கு 120 ரூபா கிடைக்கும். சனி ஞாயிறு வேலை செய்தால் 80 ரூபாய் டபுள் மடங்கு கிடைக்கும். 160 ரூபா கிடைக்கும். 160 ரூபா கிடைக்கும். பண்ணுமோ அடிப்படை சம்பளம் மேலே நேர கொடுப்பனவே மொத்த சம்பளம். அடிப்படை சம்பளம் மேலே நேர கொடுப்பனவே மொத்த சம்பளம். ஆட்சி
திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி அது ஓவர் டைம் ஒண்ணுமே இல்லை. 2 5 40 ஒரு மணித்தியாவது 30 ரூபா 80 ரூபா படி 40 80 3200 சைனாறு ஃபுல்லா ஓவர் டைம் டபுள் மடங்கு 160 என்ன 5 4 9 169 பெருக்குவீங்க 40 80 பெருக்குவீங்க ரெண்டையும் கூட்டம் குடிச்சிடும் கூட என்னோட சைனாறு ஃபுல்லா ஓவர் டைமா 4640 4000 640 மொத்த கூலி 4640 4640 அந்த சாலினி 8 வெள்ளிக்கிழமை மட்டும் ஓவர் டைம் வர போகுது 40 80 ஓவர் டைம் 2 1 வெள்ளிக்கிழமை 2 மணித்தியாகும் 120 2 அடுத்த சனி ஞாயிறுக்குள்ள ஓவர் டைம் 6 நாள் 10 160 10 அப்படியே முடிச்சல 40 80 122 120 10 விடணுமா 5040 5040 அதுக்கு வேற வேணும் தான் சொல்லும் விஜய் அவரும் அதே மாதிரி தான் 40 80 ஓவர் டைம் வெள்ளிக்கிழமை 10 மணி தானே 2 ஓவர் டைம் 120 2 அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா ஓவர் டைம் 160 5 40 80 3200 240 800 சேர்த்தா சேர்த்தா 4240 140 120 4240 சரியா இல்ல மச்சா சானா சரியா ஓம் சார். அடுத்த சொல்லு சங்கீதா சங்கீதா பிளவுடுவீங்க சங்கீதா திங்கள் 8 மணி எடுக்கணும் செவ்வாய் 6 மணி 8 மாறு 14 21 21 மட்டும் 29 மட்டும் 37 37 தர 80 ஒரு நாள் 8 மணி பேசுறது கட்டாயம் மற்ற நாள் போச்சுதான் ஓவர் டைம் பிளஸ் திங்கள் ஓவர் டைம் செய்கிற 120 2 சனி ஞாயிறு 5 3 8 160 160 மொத்த கூலி எவ்வளவு நாளைக்கு கூட்டிடும்
4640, 5040, 4240, 4480. 18400. 18 400. 18 400. 18 400. മറ്റേ കഴിച്ച ടൈമില്ല. 115 കളിപ്പം പിന്നെ നാളെ പോകാം. 115 കളിപ്പം 115 കളിயா. நாளையோட ஃபுல்லா முடிச்சு எல்லாருக்கும் தொடங்க நினைக்கிறேன். முடிச்சோன்னா கடைசி வீக் ஃபுல்லா பேப்பர் செய்யலாம். கடைசி ஃபுல்லா பேப்பர் செய்யலாம். திங்கள் செவ்வாய் புதன். நூற்றி பதினஞ்சு கலையை வாசிப்போம் மறவன். ஆம் சார். 115வது கேள்வி. சுருதி உற்பத்தி கம்பெனி 2026 மார்ச் மாதத்திற்கான இருப்பு உருப்படியொன்று தொடர்பான தகவல்கள் பின்வருமாறு. திகதி 1/3/2026, மீதி அலகு 200, அலகொன்றின் கிரயம் 400. 20/3/2026 கொள்ளளவு அலகு 800, அலகொன்றின் கிரயம் 800. 22/3/2026 கொள்ளளவு அலகுகள் 1000, அலகொன்றின் கிரயம் 900. 31/3/2026 பெரம் விற்பனை அலகு 1700. 31/3/2026 அலகொன்றின் தேறக்கூடிய பெறுமதி ரூபாய் 750 ஆகும். அலகொன்றின் விற்பனை விலை ரூபாய் 1200. வேண்டப்படுவது FIFO WJC முறையில் பின்வருவனவற்றை கணிக்க. முதலாவது விற்பனை கிரயம், இரண்டாவது மொத்த லாபம், மூன்றாவது நிதிநிலைமை கூற்றில் காட்டப்படும் இருப்பின் பெறுமதியும் இருப்பு குறைவு நட்டமும். இது நம்மளோட எதிர்பார்க்கிற கேள்வி. ஆட்சியோட எதிர்பார்க்கிற கேள்வி கலைஞர்களோட நூற்றி 15 கேள்வி. பக்கம் 30. சுருதி உற்பத்தி கம்பெனி 2026 மார்ச் மாதத்துக்கான இருப்பு உருப்படி ஒன்றும் தொடர்பான தோதந்திரை. இங்க நீங்க கலைஞர் பேடு செய்யக்கூடாது. இருப்பினை நாங்கள் FIFO WJC மதிப்பிடுவோம். முதலாவது FIFO என்ன? முதலாவதா கொலை செய்யப்பட்ட பொருட்கள், முதலாவதா வெளியில் நடப்புகளாக கருதி, முதலாவதா கொலை செய்யப்பட்ட விலையில் தற்போது வழங்கப்படும் பொருட்களுக்கு விலையிடம் உண்டு. அப்ப முதலாவது விற்பனை கிரியம் காணிக்க 1800 அளவு விற்கிறோம். முதல் 200 அலகம் 400 ரூபாய் படி 80,000.
எண்ணூறு இலக்கம் உள்ளாத்தவ 800 ரூபாய் படி 640,000. 800 1000 வந்தால் மிச்சம் 800 இலக்கம் 900 ரூபாய் படி 7,20,000 சேர்த்தால் 14,40,000. 14,40,000. $14,40,000. ரெண்டாவது மொத்த லாபம் விற்பனை 1,800 கழகம். என்ன பிறகு எப்படி விற்கிறோம்னா 1000 ரூபாய் படி விற்கிறோம். அதுல இருந்து விற்பனை கிரியம் 14,40,000 அது கழி கழிச்சா மொத்தம் விற்பனை 1,800 கழகம் 1,200 ரூபாய் படி பெருக்கினால் எவ்வளவு 2,160,000. 21,60,000 கழிச்சா மொத்தம் 720,000. Very good. எல்லாம் கிளியரா? ஏழு லட்சத்தி 20,000. ഇതിലമേ ഒരു കാരണം ഇരുപ്പിൻ പെറുമതിയും ഇരുപ്പ് കുറയെ നഷ്ടം ഇതാണ് കേളി. தெரியும் இருப்பின் கிரியம் என்பது மொத்தம் 3,000 விலை இருக்கும். சாரி 2,000 விலை இருக்கும். 2,000 விலை 200 800 1000 2,000 1000 வித்தால் கடைசியா வாங்கின 12,000 ரூபாய் படி 180 இருக்கு. அந்த தேதியை தேடக்கூடிய பெறுமதி 200 இலக்கம் 750 ரூபாய் படி இருக்கு. பெருக்கினால் 150. நிதிநிலைமைக்குள்ள காட்டப்பட இருப்பின் பெறுமதி கிரியம் தேடக்கூடிய நிகர பெறுமதியில் குறைவான வேறுபாடு 180 இருக்கு 150 இருக்கு. எது எடுப்பான் 150. இருப்பு குறை நட்டம் இருப்பு குறை நட்டம் 30,000. இருப்பு குறை நட்டம் 30,000. WGAC WGAC 200 இலக்கம் 400 ரூபாய் படி 8 லட்சம். 800 இலக்கம் 800 ரூபாய் படி 80,000. 200 400 ரூபாய் படி 80,000. 800 800 ரூபாய் படி 640,000. 1000 இலகு 900 படி 900. இதை கூட்டுங்கோ இதை கூட்டு
இதை போனா எவ்வளோ 2000 இது 1620,000 16,20,000 நீ டவுட் பதினாறு இருபதாயிரம் WGS ல சராசரி விலை